பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளியதோடு மட்டுமல்லாமல் சிறையிலே அவருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை வசதிகளை தடுத்து நிறுத்தி மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்டுள்ள பிஜேபி அரசை கண்டிக்கின்ற வகையில் அவரை விடுதலை செய்ய கோரி வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் வசீகரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே, கண்டன உரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முதுபெரும் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வழக்குரைஞர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இதிலே கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொறுப்பாளர் தோழர் அந்தரிதாஸ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதியாக இதிலே கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய மருத்துவர் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, சிபிஎம் சார்பில் இதிலே கலந்து கொண்டு கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய சுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில மகளிர் அமைப்பினுடைய செயலாளர் அன்பு சகோதரி ஸ்டெல்லா மேரி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதிலே கலந்து கொண்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கண்டனத்தை இங்கே பதிவு செய்கின்ற வகையில் உடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அன்புக்குரிய தோழர் வேலுமணி அவர்களே, அன்பு சகோதரர் சேத்துப்பட்ட இளங்கோ அவர்களே, மண்டல செயலாளர் ரூதர் கார்த்தி அவர்களே, தொகுதி செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, அன்பிற்குரிய தோழர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஏழுமலை அவர்களே, செபாஸ்டின் அவர்களே, சகோதரி தலித் மலர் அவர்களே, தம்பி சூகா கபிலன் அவர்களே, அலெக்ஸ் அவர்களே, தம்பி ஸ்டார் தனா அவர்களே, நுங்கை மோகன் அவர்களே, மற்றும் இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்து நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். இதிலே தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்டன உரையை பதிவு செய்து அண்ணன் RS பாரதி அவர்கள் விடைபெற்று சென்று விட்டார். தேசிய அளவிலே இந்தியா கூட்டணிக்கு முதன் நிலையிலே இருந்து செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரதிநிதியாக நான் பேசுவதற்கு இங்கே வந்திருக்கிறேன். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அவர்கள் முதல் நிலையிலே இருந்து செயல்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றது ஒரு பணி என்று வருகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் முதல் நிலையிலே இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்கின்ற வகையில இந்த வாய்ப்பு கிடைத்ததாக எண்ணுகிறேன். இங்கே பேசியவர்கள் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தவரை தலைவர் எழுச்சி தமிழருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது இன்றைக்கு அவர் முதலமைச்சராக ஆன பிறகு அல்லது அரசியல் இயக்கத்தை துவங்கிய பிறகு என்பதை எல்லாம் கடந்து லோக்பால் மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு இயக்கத்தை அண்ணா ஹசாரே ஆரம்பித்த பொழுது பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஆளுமைகளும் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை ஆதரவை தெரிவித்து வந்த நிலையில் தில்லியிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தின் பொழுது அவரை சந்திக்க சென்ற பொழுது நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களோடு அதை ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அன்றைக்கே முன்னின்று செய்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு அடிப்படையில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கொள்கையுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, பொய் வழக்கு புனையப்பட்டிருப்பது
மதுவிலக்கு கொள்கை தொடர்பான ஒரு நடவடிக்கை, அரசு நடவடிக்கை. இதிலே இந்த மேடையிலே இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பது எந்த வகையில் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பலரும் பின்னால் சென்று காலச்சக்கரத்தை பின்னால் சுற்றி ஒரு பிளாஷ்பேக் நிலையில பல்வேறு சம்பவங்களை இங்கே பேசினார்கள். ஆனால் இதனுடைய ஆரம்பம் எங்கே இருந்து வருகிறது? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த 3வது முறை மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுகிற அளவில் முழுமையான மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதலில் அவர்கள் 2014 ஆட்சியை பிடித்தார்கள் அல்லது ஆட்சியை அமைத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு காரணிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குஜராத் மாடல் என்கின்ற ஒரு மாடலை முன்னிறுத்தி மோடி தேர்தலை சந்தித்தார், பாரதிய ஜனதா கட்சி பல வியூகங்களை வகுத்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட உண்மையில் அதற்கு அடிப்படையாக அமைந்தது 2011 அண்ணா ஹசாரே கொண்டு வந்த அந்த லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, அந்த போராட்டம் தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதில் மிக நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியது அண்ணா ஹசாரே என்று சொன்னாலும் கூட அதற்கான முழுமையான களப்பணிகளை பின்னின்று செய்தவர்கள் சாமியார் என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் இருந்தார், கிரண் பேடி அவர்கள் இருந்தார், நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பதிலே முன்னணியிலே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு இயக்கத்தை கண்டு முதலமைச்சராகி இன்றைக்கு எந்த ஊழலை எதிர்த்து களம் கண்டாரோ அதே ஊழலுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தோற்றத்தை பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியானால் இந்த நிலை எதற்காக அவருக்கு வந்தது, ஏன் அவர் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சமரசம் செய்து கொள்கிறார்களோ அல்லது அவர்களோடு இணைந்து விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் ஏற்கனவே பல மேடைகளில், இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலே கூட மிக நையாண்டியாக கிண்டலாக அவர்கள் ஒரு சலவை இயந்திரம் வைத்திருக்கிறார்கள், வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார்கள். அதில் யார் சேர்ந்தாலும் அவர்கள் தூய்மையானவர்கள் ஆகிவிடுகிறார்கள், புனிதர் பட்டம் பெற்று விடுகிறார்கள் என்கின்ற நிலையை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, இன்னும் குறிப்பாக ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பாஜக இருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் தென் மாநிலங்களிலே பாஜக எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. தமிழ்நாடு என்பது தேசிய அளவிலே பல்வேறு மாற்றங்களுக்கு அடிகோலிய ஒரு மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் தான் தேசிய அளவிலே வழிகாட்டக்கூடிய நிலையிலே பல்வேறு தருணங்களிலே இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த தாக்கத்தை முழு அளவிலே வட மாநிலங்களில் நம்மால் ஏற்படுத்த முடியவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இங்கே இருந்து அங்கே செல்லக்கூடிய தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் உரையாடுகின்ற அல்லது அவரோட கனெக்ட் என்று சொல்லக்கூடிய தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லை. இன்னும் கூட மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் இந்தியிலே மிக சரளமாக பேசக்கூடிய நிலையிலே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களிலே ஏற்றுவது என்கின்ற நிலையிலே அங்கே நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. இன்றைக்கு கூட நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இங்கே நம் தமிழ் மொழியிலே உரையாற்றுகிறேன் என்று சொன்னால் வேறு மொழியிலே பேசினாலும் கூட இதிலே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நிலை வேறு மொழியிலே இல்லை. அங்கே இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே அவர்களிடம் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களால் அதை செய்ய இயலவில்லை. இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருக்கிறது. நாம் கவு பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களிலே எல்லாம் அவருடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்ததற்கு காரணம் அவர்களை பற்றிய புரிதல் அங்கே இல்லாத ஒரு நிலை. ஆனால் அதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி கொடுக்கிற வகையில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரமும் அவருடைய மக்களிடம் அவர் தன்னை தொடர்பு கொடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையும் இருந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தது. இன்னும் கூட மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ இயக்கங்கள் எண்ணிக்கை அளவிலே கட்சியினுடைய கட்டமைப்பு அளவிலே மிகப்பெரிய கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட வடக்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் தெற்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக பார்த்தார்கள். அங்கே அவரால் பிஜேபியை எதிர்த்து கருத்துக்களை மக்களிடம் தொடர்பு படுத்த முடியும் என்று சொன்னால் தெற்கிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தன்னுடைய கருத்தியல் பலத்தால் கருத்தியல் ஆழத்தால் பாஜகவை தோலுரிக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த வழக்கு கூட அவர்கள் எந்த அடிப்படையிலே போட்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. பொதுவாக பல்வேறு அரசுகள் பல்வேறு நிலையிலே ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பார்கள். ஒவ்வொரு நடவடிக்கை தொடர்பாக உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு ஒரு லோன் வழங்க வேண்டும் என்று சொன்னால்
உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு செயற்குறிப்பு, ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க, பாலிசி நோட் எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு பாலிசி நோட் என்ன, இங்கே வந்து மதுவிலக்கு மது கொள்கை பற்றிய பாலிசி இங்கே என்ன, மதுவை அரசே வியாபாரம் செய்வது என்பது இங்கே இருக்கக்கூடிய பாலிசி. அந்த மதுவை அரசே வியாபாரம் செய்வதற்கு ஒரு நிறுவனம், டாஸ்மாக் என்கின்ற ஒரு நிறுவனம், அது எப்படி செயல்படுகிறது என்றெல்லாம் ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறார்கள் இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு எந்த திட்டமாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் வெகு இயல்பாக குற்றம் சாட்ட முடியும். உதாரணத்துக்கு இங்கே தொழில் தொடங்க வேண்டும் என்கின்ற நிலையிலே சிறு குறு தொழிலதிபர்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்படுகிறது, அரசு அதை சலுகையாக செய்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசு நினைத்தால் இது சலுகை அல்ல, இதில் ஏதோ இந்த அரசை வழிநடத்துபவர்களுக்கு லாபம் இருக்கிறது, பொருளாதார லாபம் இருக்கிறது என்று அவர்கள் குற்றம் சாட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தான் அவர் இன்றைக்கு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். சரி, இந்த குற்றச்சாட்டு வந்தது, இந்த குற்றச்சாட்டு வந்து இந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எப்பொழுது எடுத்தார்கள்? அது மிக மிக முக்கியமாக நாம் இந்த வழக்கிலே பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். அவர் குற்றம் செய்தார் என்று சொன்னால் இங்கே பேசியவர்கள் சொன்னது போல சம்மன் தொடர்ந்து வருகிறது, அவர் அந்த சம்மனுக்கு ஆஜராகாமல் இருக்கிறார், நான் என்ன தவறு செய்தேன், என்னால் ஆஜராக முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அவர் எப்பொழுது கைது செய்யப்பட்டார் என்கின்ற கேள்வியை நாம் முன்வைத்து பார்த்தால்தான் இந்த கைது நடவடிக்கை என்பதே ஒரு பொய்யான நடவடிக்கை, தவறான நடவடிக்கை, பழிவாங்கும் நடவடிக்கை, ஒரு பாசிச நடவடிக்கை என்பது புரியும். பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் முறை ஆட்சி பொறுப்புக்கு ஏற்று கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் வரை என்ன ஒரு சூழல் இந்தியாவில் இருந்தது, அல்லது எல்லோரும் என்ன கணித்தார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து 3வது முறையும் மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்துவிடும் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அது உண்மை என்பது போல எல்லோருமே நம்பினார்கள். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 3ஆம் முறை மிகப்பெரிய மெஜாரிட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் எல்லோரும் கணித்தார்கள். ஆனால் இவர்களை வீழ்த்த வேண்டியது எப்படி என்பதை பற்றிய சிந்தனை எல்லோரும் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள், நீங்கள் அவருடைய பேச்சுக்களை இன்றைக்கு ஏதோ கட்சியிலே பொறுப்பாளராக இருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்பதற்காக நான் அதை முன்னிறுத்தவில்லை. இது எல்லாமே அப்படியே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இந்திய அரசியலில் எப்பொழுது பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் யாரால் முன்மொழியப்பட்டது என்பதை இன்றைக்கு பப்ளிக் டொமைன் என்று சொல்லக்கூடிய இணையத்திலே தேடினா தேதி வாரியாக இருக்கும். எப்ப பேசினார்? ஒரு 2 அல்லது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு முன்மொழிவை வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள கட்சிகள், அவர்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களிலே தேசிய அளவிலே ஒன்றாக இணைந்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி என்பதை பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று தேசிய கட்சியாக மாற்றுகின்ற விழாவிற்கு அழைத்திருந்தார். அந்த விழாவிலே அவருடைய கட்சி செயற்குழுவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் போய் பேசுகிறார். அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அன்றைக்கு டிஆர்எஸும் காங்கிரசும் எதிரெதிர் நிலையிலே இருக்கக்கூடிய கட்சிகள். ஆனால் அந்த கூட்டத்திலே போய் தலைவர் எழுச்சி தமிழர் பேசுகிறார், உங்களுக்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டும், தேசிய அளவிலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும், ஆகவே தேசிய அளவிலே காங்கிரஸோடு சேர்ந்து நீங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். இந்த கோரிக்கை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு அடுத்தடுத்த தலைவருடைய பார்வைக்கு செல்கிறது. ஒவ்வொன்றாக நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது எல்லாம் கேட்டார்கள், காங்கிரஸோடு மம்தா எப்படி சேருவார், காங்கிரஸோடு சரத்பவார் எப்படி சேருவார், காங்கிரஸோடு நிதிஷ்குமார் எப்படி சேருவார்? சேர்ந்தாரு, போயிட்டாரு. காங்கிரஸோடு லல்லு பிரசாத் யாதவ் எப்படி சேருவார்? இப்படி பல்வேறு நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். காங்கிரஸோடு முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சேருவார் என்றெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அப்படி கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த கருத்திலே ஒரு ஆழம் இருக்கிறது, இதிலே ஒரு புரிதல் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு அதற்கான முன்முயற்சிகளை செய்ய ஆரம்பித்து இன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி உருவாயிற்று. இந்த இந்தியா என்ற கூட்டணிக்கு வலிமைக்கு வலு சேர்க்கிற வகையில் யார் இதிலே சேர மாட்டார்கள், யார் இதிலே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று பாஜக எதிர்பார்த்ததோ அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்தார். அப்பொழுதுதான் இதனுடைய தாக்கம் அவர்களுக்கு புரிந்தது. இந்தியா கூட்டணி உருவான பொழுதே அவர்கள் உடனடியாக என்டிஏ கூட்டணி கூட்டத்தை போட்டார்கள். நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு பிறகு மீண்டும் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே அடுத்த முறை நீங்கள் எல்லாம் கேலரியில தான் உட்கார்ந்து பார்க்கணும்னு கேலி பண்ணாரு, கிண்டல் பண்ணாரு.
ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு அச்சம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. இந்த அச்சம் தொற்றிக்கொண்டதனுடைய விளைவு தேர்தல் அறிவிப்பு அறிவித்த உடனேயே ஒரு சில நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இந்த நடவடிக்கை பாய்கிறது. அப்படியானால் இந்த நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாய்ந்ததற்கான அடிப்படை காரணம், இன்றைக்கு அவரை இன்னும் சுதந்திரமாக பிரச்சாரத்திற்கு விட்டிருந்தால் பிஜேபி இன்றைக்கு எடுத்த எண்ணிக்கையை விட நூற்றுக்கணக்கு என்கின்ற வகையிலே பிஜேபியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களிடம் பல கருத்துக்களை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. இந்த இடத்தில் இருந்துதான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடவடிக்கை என்பது அரசியல் ரீதியான நடவடிக்கை, இன்னும் சொல்ல போனால் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே தான் அவருடைய கைதை கண்டிக்கிறோம். கைது செய்தது மட்டுமல்ல, பிணை கொடுக்காதது மட்டுமல்ல, இன்றைக்கு சிறையிலே அவருக்கு பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவரை மிகப்பெரிய அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கி வருகின்றனர் என்கின்ற செய்தியெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதில் எல்லாம் கை தேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங் பரிவார் அமைப்புகள், மிக மிக எளிமையானவர்கள், மக்களுக்காக பாடுபட்டவர்களை எல்லாம் சிறையிலே அச்சுறுத்தி அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை மறுத்து அவர்களை எல்லாம் இன்றைக்கு கொலை செய்த பாஜக அரசு தான் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறைப்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலிலே தான் ஆம் ஆத்மி கட்சி தங்களுடைய கட்சியினுடைய தலைவர் என்பதை எல்லாம் கடந்து, இங்கே நம்முடைய தலைவர் வசீகரன் அவர்கள் சொன்னது போல, இது ஏதோ ஆம் ஆத்மியினுடைய கட்சி, ஒரு கட்சியுடைய தலைவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார், பாரதிய ஜனதாவால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் கடந்து உள்ளபடியே மக்கள் மீது அக்கறை உள்ள, மக்கள் மீது நேசம் கொண்டுள்ள ஒரு தலைவர், அவருடைய மக்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பற்றினால் அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறது, அவர் மீது இத்தகைய நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கிறது என்கின்ற பொழுது அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளபடியே மக்கள் மீது அக்கறை உள்ள எல்லோருக்கும் உண்டு என்கின்ற அளவிலே தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய தோழர் வசீகரன் அவர்கள் நேற்றைக்கு என்னை அழைத்தார். ஆனால் அதில் அவர் அழைப்பதற்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு முன்பாகவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புதுடெல்லியிலிருந்து என்னை அழைத்தார். நாளை காலை என்ன பணி இருக்கிறது, எங்கே இருக்கிறீர்கள் என்றார். சென்னையிலே தான் இருக்கிறேன். காலை சட்டமன்ற வளாகத்திலே எஸ்டிமேட்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய மதிப்பீட்டு குழு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கலந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அது 11 மணி அளவிலே முடியும் என்று சொன்னேன். பரவாயில்லை, முடித்துவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள் என்று தலைவர் எழுச்சி தமிழர் பணித்தார். உள்ளபடியே அண்ணன் வசீகரன் அவர்கள் பல்வேறு இயக்கத்தினுடைய ஒத்துழைப்பை பற்றியெல்லாம் சொல்லி வந்தார். அவருக்கு தெரியும், ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே யாரும் ஆம் ஆத்மிக்கு தோல் கொடுக்க முன்வராத காலகட்டத்திலே முதலில் தோல் கொடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அதற்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள். அந்த முன்னெடுப்புகள் மக்களுக்கான முன்னெடுப்புகள் என்கிற பொழுது உங்களுக்கான ஒத்துழைப்பு, எங்களுடைய ஒத்துழைப்பு என்றென்றைக்கும் இருக்கும். இன்றைக்கு இந்த தளத்தில், இந்தியா கூட்டணி என்கின்ற தளத்தில் உங்களோடு இணைந்து ஆம் ஆத்மியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கிறோம். அவர் மீது எடுக்கப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையை முடித்து வைக்க வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுக்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எத்தகைய விவாதங்கள் எல்லாம் நடக்கின்றன, என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலே பின்னங்கால் பிடரி தெரித்து பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறது. நேற்று ராகுல் காந்தி பேசுகின்ற பொழுது அந்த அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய உடல் மொழி, அப்பா என்ன ஆணவம், என்ன திமிரு, எப்படிப்பட்ட கொக்கரிப்பு, எப்படியெல்லாம் இருந்தார் நிர்மலா சீதாராமன், இன்றைக்கு கூனி குறுகி கெக்க பெக்க என்று சிரிக்கிற அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது நாம் தள்ளவில்லை, மக்கள் அவர்களை தள்ளி இருக்கிறார்கள். அதே நாடாளுமன்றத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கைரளி தொலைக்காட்சியுடைய உரிமையாளர் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசுகின்ற போது மிக அழகாக 2 செய்திகளை பகிர்ந்தார். இது அவர்களுடைய பின்னடைவை நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. ஒவ்வொரு முறையும் 2014 இருந்து நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது 10க்கு 10 அதிலே பிரதமருடைய புகழ் இருக்கும். இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு இடத்துல தான் பிரதமர் பேர் வருது. இதுவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்று பதிவு செய்தார். அதே போன்று எது நடக்குதோ இல்லையோ, ஏதாவது ஒன்று நடக்குது, ஒரு தவறு நடக்குதுன்னா அதற்கு உடனே அவர்கள் யார் மீது காரணம் சொல்வார்கள், யாரை குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேருவை குற்றம் சாட்டுவார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில ஜவஹர்லால் நேருவை பற்றி குற்றம் சொல்வதே இல்லை என்பதையும் பதிவு செய்திருந்தார். இதைவிட இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், எவ்வளவு கொடுமைக்காரர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நேற்றுக்கு முன்தினம் நடைபெற்ற ஒரு சம்பவம்.
டெல்லியில என்ட்ரன்ஸ் கோச்சிங்காக படிக்கக்கூடிய ஐஏஎஸ் கோச்சிங்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கட்டிடத்தின் கீழே சிக்கி இறந்து இருக்கிறார்கள். 4 பேர் இறந்தார்கள். உடனே இது தொடர்பாக வழக்கமாக இந்த மாதிரி சம்பவம் பார்லிமெண்ட்ல சட்டமன்றம் நடக்கும் பொழுதோ பார்லிமெண்ட் நடக்கும் பொழுதோ நடந்ததுன்னா என்ன ஆகும்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அவையை ஒத்திவைத்து சிறப்பு விவாதத்திற்கு கேட்பார்கள். ஆனால் நேற்றைக்கு மாநிலங்களவையில் ராஜ்யசபையில் பிஜேபி சார்பில் அத்தகைய ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது பிஜேபி ஆட்சி. இறந்தவர்கள் டெல்லியில இறந்து இருக்கிறார்கள். ஏன் பிஜேபி பார்லிமெண்ட்ல இதை கேட்கறாங்க நீங்க நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா இதற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசை பழி சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் அது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் இன்றைக்கு எல்லா வகையிலும் தில்லியை முதலமைச்சர் என்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதே தவிர நடைமுறையில் முழுமையாக ஆட்சி செய்வது ஒன்றிய அரசு தான். அப்படியானால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். இன்னும் கூட குறிப்பா சொல்லணும்னா இன்றைக்கு கல்வித்துறையை ஒன்றிய அரசினுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இது போன்ற போட்டித் தேர்வுகள் என்கின்ற அழுத்தத்தை ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏற்படுத்தி நடுத்தர குடும்ப மாணவர்களுக்கு ஏற்படுத்தி சென்னையில் இருக்கிறவங்க போய் டெல்லியில படிக்கிறான், மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க படிக்கிறான், அப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்து அங்கே வந்து குவிந்து படிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இதை வைத்து அந்த கோச்சிங் சென்டர்லாம் பணம் பறிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொறுப்பேற்க வேண்டிய ஒன்றிய அரசு இதற்கும் டெல்லி அரசை பொறுப்பேற்க செய்ய முடியுமா என்று பார்க்கிறது. இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் களையக்கூடிய நிலையை நாம் கண்டிக்கின்றோம், எதிர்க்கிறோம். நாம் ஏற்கனவே களம் கண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்திய அளவிலே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாற்றம் என்பது நிறைவடைந்து விடவில்லை. இதனுடைய முழு நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து களமாடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைதை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய வசதிகள், அவருக்கான மனித நேயத்தோடு வழங்கப்பட வேண்டிய வசதிகள் தராத திகார் சிறை நிர்வாகத்தையும் கண்டித்து அவரை விடுதலை செய்வதோடு அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.